ஃபேமிலிஸ், நான் உங்கள் முத்துலட்சுமி செல்வா. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தீபாவளி பர்ச்சேசிங் தான் பார்க்க போகிறோம். ஸ்மால் பர்ச்சேசிங் தான், ரொம்ப பெருசாலாம் கிடையாது. பார்க்கலாம். பெருசாக இருக்காது, சின்ன பர்ச்சேசிங்கில் முடிச்சுட்டு அப்படி வந்துடலாம். மழை வேறு பெய்கிற மாதிரி இருக்கா கிளைமேட்டு. பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இப்போ நாங்கள் 2 பேர் மட்டும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். போனாதான் தெரியும் பாக்கெட் எப்படி காலியாகும். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. சின்னது பெருசாகும். பாக்கெட்டே சின்னதாக இருக்கு, வேற எப்படி பெருசாகும்? இருங்க போயிட்டு வந்து பார்க்கலாம். சரியா, என்னென்ன வாங்குறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க போலாம். ஒன்றும் சுத்தமா தீபாவளி அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இல்லாம யானே தெரியல. ஆனா என்ன, அந்த தீபாவளி அன்னைக்கு பார்த்தா எல்லாம் வெடி சத்தத்தை கேட்டோம்னா நம்மளுக்கு வந்து அப்படி ஒரு தனி ஒரு ஃபீல் வந்துடும். சரி பார்க்கலாம். சுத்தமா இந்த மழையும் பெஞ்சிட்டே இருக்கு, அப்புறம் ஒரு வெடி சத்தத்தையும் காணும். இப்போ நம்மளாம் சின்ன பிள்ளைங்கள இருக்கும் மோஸ்ட்ல தீபாவளி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே அது ஆகிறதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே வெடி சத்தம் வந்து ஃபுல்லாக கேட்க ஆரம்பிச்சிடும். தெரு ஃபுல்லாக ஒரே வெடி பேப்பராக தான் நடக்கும். ஆனால் இப்போ அந்த மாதிரி எதுவுமே தெரில. ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இல்லாமல் சுத்தமாக மொக்கையாக அந்த மாதிரி இருக்குது. பார்க்கலாம் இந்த வருஷம் தீபாவளி எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். பிள்ளையார பார்த்து பர்ச்சேசிங் நல்லா நடக்கும்ல, அப்படிலாம் கிடையாது. அப்படி பர்ச்சேசிங் பண்ண ஒரு பிள்ளையார் எவ்வளோ பெரிய பர்ச்சேசிங் பண்ணுறான்னு பாரு. அப்படிலாம் கிடையாது. போயிட்டு வர்ற வரைக்கும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வரணும் தான் சாமி கும்பிட்டு. பட்டாசு கடைக்கு வந்துட்டோம். அங்க போவோம், கூட்டத்துக்குள்ள நிறைய போறோம். கூட்டத்தை மட்டும் பாருங்க. எங்களோட பர்ச்சேசிங் போதுமா? வெடி பர்ச்சேசிங் வந்து முடிஞ்சிருச்சு. மூட்டையை பாருங்க, சின்னதாக தான் இருக்கு. பணம் பெருசா இருக்கு. 3000 2300 2300 குறைஞ்சி வெடியா இல்லை. இது நாங்கள் இருக்கிற பிளேஸ்ல வாங்கினோம்னா அதுக்கு மேலே போயிருக்கும். இது கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க, அதனால இங்கே வந்தோம். நல்லா தான் இருக்குது. ஆனால் வெடி பார்ப்போம். தீபாவளினாலே இப்படி ஒரு செலவா? நம்ம சின்ன பிள்ளைல அப்பா அம்மா வந்து அப்பா அம்மா நம்மளுக்கு வெடி கேட்டு வாங்கி கொடுக்கும் மோஸ்ட்ல. அப்போ நம்மளுக்கு தெரியாது, இப்போ தெரியுது. சரி பார்க்கலாம். அடுத்தது துணி மட்டும் பசங்களுக்கு எடுத்துட்டு போகலாம். நல்லா இருக்கு. ட்ரெஸ் பர்ச்சேசிங்கா அந்த லைன்லேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தாச்சு. பர்ச்சேசிங் பண்ணுறாங்களா? பையனுக்கு துணி எடுக்க வந்துட்டு இங்கே பர்ச்சேசிங் பண்ணுறாங்க. என்னென்ன கட்டையாயிரும், தண்ணியில் போட்டால் கட்டையாயிரும். என்னதான் நம்ம வந்து புது துணி எடுத்தாலும் எப்பவுமே பழைய நெட்டியில சமைக்கிறோம். இப்போ தீபாவளியோட புது நெட்டியில சமைப்போம். கிச்சன் வழங்கின மாதிரி தான். கிச்சன் எப்பவும் வழங்கிட்டு தான் இருக்கு. கிச்சன் வழங்கின மாதிரி தான். தீபாவளியோட ஆனால் புது நெட்டியில வழங்கிட்டு வந்து தீபாவளி பர்ச்சேஸுக்கு பிறக்கிறது டப்பா தான். ஒரு வழியாக பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. வீட்டுக்கு போயிட்டு என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு அங்கே எங்கே போகிறேன்? இப்படி போயிடலாமா? ஓகே. தீபாவளி பர்ச்சேசிங் வந்து முடிஞ்சிருச்சு. ட்ரெஸ் வந்து யாருக்குலாம் எடுத்துருக்கோம் அப்படின்னா
இந்த ட்ரெஸ் தான் தம்பிக்கு எடுத்துப்போம் கார்த்திக்கு. இது அப்புறம் இது வந்து இன்னொரு பையனுக்கு டீலர். அதுக்கு டவுசர். ஏன்னா அண்ணன் தம்பி 2 பேரும் ஒரு போர்டு போட்டுட்டேன்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. அப்புறம் பாப்பாவுக்கு வந்து இது போட்டு பார்க்கணும், இது நல்லா இருந்த இது வந்து மேலே டாப் மாதிரி, இது கவுன் கட் பாவாடை செட்டு. ரேட்டு வந்து 250. அப்புறம் இந்த மாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, அதனால இதை நான் எடுத்தேன். இது ஒரு டவுசர் மாடல். இவ்வளோதான் எங்க தீபாவளி பர்ச்சேசிங். அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து யாருனே ட்ரெஸ் இருந்தா அதை போட்டுக்கலாம். எனக்கு வந்து ஒரு சாரீ இருந்துச்சு, அதை தைச்சு கொடுத்தாச்சு. வேற வெடினாருக்கு இந்த துணிலாம் எடுத்ததுக்கு அதான் குப்பை தொட்டி ஃப்ரீ. பூ தொட்டி பூ வைக்கிறதுக்காக சரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு செடி ஏதாவது வாங்கி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இதை வாங்கியிருக்கோம். நிறைய இருந்துச்சு, சேரு, அதுக்கப்புறம் வேற இருந்து குப்பை டப்பா, டஸ்ட்பின் இந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் எடுத்தது இது எடுத்துருக்கேன். இது எதுக்குன்னா செடி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகிருக்கோம் நம்ம, அதனால. அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஹாப்பி தீபாவளி எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. எங்கள் வீட்டு தீபாவளி பர்ச்சேசிங் இவ்வளோதான். இனிமே வந்துட்டு தீபாவளி அன்னைக்கு சாப்பிட்றது மட்டும்தான் செலவு இருக்கும், அவ்வளோதான். ஃபினிஷ். ஸ்மாலாக சின்னதாக முடிச்சிட்டோம். தீபாவளிக்கு பிரியாணி போடுறதுக்கு டபரா. ஓகே, இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் வீட்டில் ஹாப்பியாக தீபாவளி வந்து செலிப்ரேஷன் பண்ணுங்கள். பாய்.